அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா, கெயின்மாஸ்டர் எடிட்டிங் அப்ளிகேஷனில் ஒரு ஃபுல் வீடியோஸங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கு வைக்கிறதுக்கோ ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி எப்படி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் கெயின்மாஸ்டர் எடிட்டிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி எந்த வீடியோவை நீங்கள் ட்ரிம் பண்ணணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் படத்துலேருந்து ஒரு சாங்கு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ சாங் பார்த்திங்கன்னா 6.8 செகண்ட் இருக்குது. இதை நடுவில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு எதுலேருந்து தேவைப்படுது அப்படின்னா கரெக்டாக 2 நிமிஷத்துலேருந்து தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் சென்டராக பார்த்திங்கன்னா ட்ரிம்முன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கர்சரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாமல் அப்படியே மேலே கொண்டு வந்து இந்த வீடியோக்கு மேலே இருக்க ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். அதே இடத்துல வச்சு அதே மாதிரி அதையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டையுமே கட் பண்ணியாச்சு. அதிலேருந்து இப்போது 3 நிமிஷத்தில் எண்டில் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எப்படி கட் பண்ணீங்களோ அதேமாரி வீடியோவோட லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ட்ரிம்மில் போயிட்டு ஸ்பிட்டு கொடுத்துக்கோங்க. அப்படி தான் அந்த இடத்த கரெக்டாக கட் ஆகும். அதேமாரி மேலே இருக்க லேயர்லேயும் வச்சு அதேமாரி ட்ரிம் பண்ணி ஸ்பிட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் தேவையில்லாத பாட்டு, எண்டிங்கில் தேவையில்லாத பாட்டு, நடுவில் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கட் பண்ணியிருக்க நமக்கு தேவையான பாட்டு. அதை அப்படியே மீதி இருக்க 4 பக்கமும் டெலீட் பண்ணிக்கோங்க. லேயரும் சரி அந்த வீடியோவையும் சரி டெலீட் பண்ணிக்கோங்க. சைடில் 4 பக்கமும் கரெக்டாக டெலீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் தேவையான நம்ம கட் பண்ணது மட்டும்தான் இருக்குது. இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக ப்ளே ஆகுது. இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ நீங்கள் எதுக்கு அது கட் பண்ணீங்களோ அதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 முன்னாடி கட் பண்ணணும், 2 பின்னாடி கட் பண்ணணும், அதுக்கப்புறம் தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணணும். இதுதான் கட் பண்ணுறதுக்கான சரியான மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கெயின்மாஸ்டரில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.